திமுகவினுடைய கைக்கூலி, திருமாவளவனை மதிக்காத, திருமாவளவனை பிடிக்காத ஒரு தலைவர் தான் ஆளூர் ஷானவாஸ். ஆனால் உருவார காலத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை 3 தடவை அறிவாலயத்தில் சந்தித்த ரகசியம் என்ன? இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று திமுக கொடுத்த அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சிட்டு இருக்க. பாஜகவுடைய திட்டப்படி தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிறது. சாய்குமார் தலைமைச் செயலாளர், பாஜக தேர்தல் ஆணையம் போட்ட அதே தலைமைச் செயலாளரை வைத்து கொண்டு தான் ஆட்சி நடத்துறீங்க. பிஜேபி சொல்றபடி தான் ஆட்சி நடத்துறீங்க. பிஜேபியோடு பகைத்து கொள்ளக்கூடாது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் சொல்லுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. நீ திமுகவினுடைய ஆள். உனக்கு வாரிய தலைவர் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த அந்த வாக்குறுதி பொய்த்து போய்விடுது, இனி கிடைக்காது. அப்போ திமுக விசிகாவை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதுக்கு திரும்ப ஆளூர் ஷானவாஸை வெளியே அனுப்புனா பல ரகசியங்களை போட்டு உடைச்சிருவார். பல ரகசியங்கள் மறைந்திருக்கு. விசிகாவுடைய ரகசியம் யாருக்கிட்ட? ஆளூர் ஷானவாஸ். அதெல்லாம் ஆளூர் ஷானவாஸை வெளியும் அனுப்ப முடியாமல், உள்ளேயும் வைத்துக் கொள்ள முடியாமல் திணறுகிறார் திருமா. அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆளூர் ஷானவாஸ் விஜய் அடிக்கிறார். விஜய் அடித்தால் திமுக ரசிக்கும். விஜயை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு திமுகவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி காத்திருக்கிறது. அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை அடைவதற்காக நீங்கள் விசிகாவை தாண்டி டிவிகாவை அவர் விமர்சிப்பதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன உள்நோக்கம்? இன்னைக்கு விஜய் விசிகாவை கிளம்ப சொல்லிட்டார், போக சொல்லிட்டார், வெளியே போங்கயான்ட்டார். இதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியது ஜான் ஆரோக்கியசாமி தான். திருமா வண்டி 2 பேரும் கிளம்பிய போன கூட்டணி வேண்டாம், ஒன்று வேண்டாம், போ, நாங்கள் டெல்லியில் பார்த்துட்டோம், கண்டிப்பாக ஆட்சி கவுராது. இப்போ வந்து விசிகா வெளியில போக போகுது, பாமக உள்ள வரப்போகுதா? ஆமாம், விசிகா விரும்பினால் நீங்கள் வெளியே போயிடலாம், நீங்க கட்டாயமா இருக்க வேண்டிய. திருமா அவர்கள் தான் புடிவாதமா இருக்காங்க. திருமாவளவன் வெளியே போய் சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க போன் சொல்லிட்டு இவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன காரணம்? வேற அமைச்சரா இருக்காங்கல்ல, அமைச்சர் பதவி கிடைக்குமா வெளியில் போனா? இத விஜய் வெளியே போய் சொல்றாரு. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி தான் இல்ல, அவசரப்படாதீங்க, அவங்க இருக்கட்டும். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்களே திரும்ப அவர்கள் கூடிய சீக்கிரம் வந்து கூட்டணி அமைய போகுது, அது பேர் கூட ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரில ஒரு பேசிட்டு அதான் பந்தியில உட்காராதுல இலை ஓட்டையா இருக்குங்க, எந்திரிச்சு போயா வெளியே பந்தியை விட்டு, இல்ல இலை ஓட்டையா இருக்கு, இலைய ஓட்ட நாங்க பாத்துக்கிறோம், இதான் கதை. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக இல்லாம காங்கிரஸும் சரி, இந்தியா கூட்டணியும் சரி ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இல்ல, அவரு திமுகவினுடைய கைக்கூலி, திருமாவளவனை மதிக்காத, திருமாவளவனை பிடிக்காத ஒரு தலைவர் தான் ஆளூர் ஷானவாஸ். ஆனால் இந்த உருவார காலத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை 3 தடவை அறிவாலயத்தில் சந்தித்த ரகசியம் என்ன? இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று திமுக கொடுத்த அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சிட்டு இருக்க. பாஜகவுடைய திட்டப்படி தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிறது. சாய்குமார் தலைமைச் செயலாளர், பாஜக தேர்தல் ஆணையம் போட்ட அதே தலைமைச் செயலாளரை வைத்து கொண்டு தான் ஆட்சி நடத்துறீங்க. பிஜேபி சொல்றபடி தான் ஆட்சி நடத்துறீங்க. பிஜேபியோடு பகைத்து கொள்ளக்கூடாது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் சொல்லுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. நீ திமுகவினுடைய ஆள். உனக்கு வாரிய தலைவர் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த அந்த வாக்குறுதி பொய்த்து போய்விடுது, இனி கிடைக்காது. அப்போ திமுக விசிகாவை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு திரும்ப ஆளூர் ஷானவாஸை வெளியே அனுப்புனா பல ரகசியங்களை போட்டு உடைச்சிருவார். பல ரகசியங்கள் மறைந்திருக்கு. விசிகாவுடைய ரகசியம் யாருக்கிட்ட? ஆளூர் ஷானவாஸ். அதெல்லாம் ஆளூர் ஷானவாஸை வெளியும் அனுப்ப முடியாமல், உள்ளேயும் வைத்துக் கொள்ள முடியாமல் திணறுகிறார் திருமா. அப்போ திருமாவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆளூர் ஷானவாஸ் விஜய் அடிக்கிறார். விஜய் அடித்தால் திமுக ரசிக்கும். விஜயை எவ்வளவு தூரம்
பலவீனப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு திமுகவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி காத்திருக்கிறது. அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை அடைவதற்காக நீங்கள் விசிகாவை தாண்டி டிவிகாவை அவர் விமர்சிப்பதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்ன உள்நோக்கம்? தாவேக தனக்கு வாரியம் கொடுக்கல, திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க தயாராக இருக்கு. அவர்கள் சொல்லுகிற காலம் வரை விசிகாவிலிருந்து அந்த கூட்டணிக்கு இடையூறு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவர்கள் கொடுத்த அந்த வேலை திட்டம். அதை ஆளூர் ஷானவாஸ், விளைபோகிற ஷானவாஸ் தெளிவாக செய்கிறார். சொந்த சமூகத்துக்கு அவர் நம்பிக்கையாக இருந்ததில்லை. சிஐஏ என்ஆர்சி நடக்கிற பொழுது அதை ஆதரித்து சிஐஏவை எதிர்த்து அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவாக பேசுவதற்கு 25,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட அப்போ தான் வருவன்னு சொன்ன நபர் தான். தான் சார்ந்த சமூகம். ஆளூர் ஷானவாஸுக்கு பேருக்கு தான் விசிகா சீட்டு கொடுக்குறாங்க. அவருடைய அந்த சிறுபான்மை அடையாளத்துக்கு தான். அந்த சிறுபான்மைக்கே விரோதமாக இருக்கிற நபர் தான் இந்த ஆளூர். கூடிய விரைவில் திமுக சொல்லுகிற அத்தனை வேலையும் தொடர்ச்சியாக செய்வார். அதை திரும்ப எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். சங்கத்தமிழர் திமுகவை விமர்சித்த காரணத்தினால் இடைநீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த தாவேக ஆட்சி கூட்டணியை முறிப்பதற்கான திமுக வேலையை செய்கிற ஆளூர் ஷானவாஸை கண்டு திரும்ப அஞ்சு கொண்டிருக்கார். அஞ்சுறதுக்கு காரணம் என்ன? பல ரகசியம் தெரியும். பல பெட்டிகள் வாங்கினது, பெட்டி கொடுத்தது, பெட்டி வெளிநாடு போனது, உள்நாடு போனது எல்லாம் யாருக்கு தெரியும்? ஷானவாஸ். அதை பொது வெளியில் சொன்னால் திருமாவுடைய அரசியல் செல்வாக்கு தெருவுக்கு வந்து இதுதான் அவர் பயப்படுறது காரணம். இப்போ தொடர்ந்து விசிகாவும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி நாங்கள் தாவேகாவோட தான் இருக்கோங்கிறது சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் அவங்க தாவேகாவோட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாக்குற இடம்லாம் போற இடம்லாம் ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க, திமுகவோட தோழமை இருக்குப்பா. ஏற்கனவே திரும்ப அவர்களும் சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க பாஜகவை எப்ப டைரக்டா எதிர்க்கிற வரைக்கும் அவங்களோட தோழமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சிபிஐ வீரபாண்டி அவர்களுமே அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைம்மா, அதாவது சிபிஐ கொள்கையை முடிவு செய்யக்கூடியவர்கள் டெல்லி. வீரபாண்டியனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சிபிஎம் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் மத்திய கமிட்டி தான். தமிழ்நாடு மாநிலத்தில் கூட்டணியை ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்கும். தாவேகா செய்கிற ஊழலுக்கு கம்யூனிஸ்டுகள் உடந்தையாக இருக்க மாட்டான். ஆனால் அமைச்சரவையில் பங்கேற்று விட்டால் ஊழலுக்கு உடந்தையாக மாற வேண்டியிருக்கும். அமைச்சரவை ஊழல் அமைச்சரவைனா அது கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் என்ற வரலாறு பதிவு செய்யப்படும். ஊழலை எதிர்ப்போம், வெளியிலிருந்து எதிர்ப்போம். இதுதான் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு மனிதன் அங்கே கொள்கை வகுக்க முடியாது. இதே வீரபாண்டி அவர்கள் தான் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, கிருஷ்ணகிரி மண்ணில இருந்து அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரவை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அப்போ அது அவர் விரும்புறாரு. யாரு? வீரபாண்டி அவர் விரும்புறாரு. மேலிடத்துல இருந்து அந்த நெருக்கடினால அவங்க போகலையா? அப்போ மேலடி நெருக்கடி எல்லாம் கிடையாது. மேலிடம் இதை யோசிக்கவே இல்லை. ஆனால் அந்த தளி ராமச்சந்திரன் ஒரு கொலை குற்றவாளி. கொலை வழக்கில் சிறையில் இருந்தவர், குண்டஸ் நடத்தில் அடைக்கப்பட்டவர். இவரை கம்யூனிஸ்டுகள் தாங்கி பிடிக்கிறார்கள்னா கம்யூனிஸ்டுகளே சிக்கி சீரழிந்து சின்னாவனம் ஆகிவிட்டார்கள் என்று தான் எடுத்துக்கணும். இப்போ அமைச்சராகிற ஆசை வந்துருச்சு அந்த கொலை குற்றவாளி தளி ராமச்சந்திரனுக்கு. அதை வீரபாண்டியன் அவருக்கு சொந்தமான 25,000 சதுரடியில் ஒரு பண்ணை வீடு, நீச்சல் குளம், இதில் வீரபாண்டிய நீச்சல் குளத்திலிருந்து கிருஷ்ணகிரி அமைச்சரை தீர்மானிக்க முடியாது. இதை தீர்மானிக்க வேண்டிய ஆட்கள் எங்கே இருக்காங்க? டெல்லியில். டெல்லி அமைச்சரவையே வேண்டான்ட்டாங்க. இவர்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாரே தவிர டெல்லி ஆசைப்பட்டால் அடுத்த நிமிஷம் அவர் அமைச்சர். டெல்லி ஆசைப்பட்டால் அடுத்த நிமிஷம் அவர் அமைச்சர். அவர்கள் ஆசைப்படலை. இது வீரபாண்டியனுடைய ஆசை. அது நிறைவேறாத ஆசை. இப்போ இவங்க தொடர்ந்து திமுக மேல ஒரு அக்கறை இருக்குது இல்லையா? இதுக்கு அப்ப வெளியே போகிறதுக்கும் தாவேக்கால இருந்து வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டா?
இல்லை, அதை பற்றி தாவேக்க கவலையே படலை. இவர்கள் வெளியேறினா பாமக உள்ளே வந்து ஆட்சி கவுராது. ஆட்சி அப்படியே ஆட்சி கவிழ்க்கக்கூடிய டெல்லியோடு நல்ல தொடர்பு, அமித்ஷாவோடு நல்ல தொடர்பு இருக்காங்க தாவேக்கா. கம்யூனிஸ்டுகள் அவர்கள் கம்யூனிஸ்ட் விசிகா இவர்களெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஒரு இருந்தா கிளம்பு. இன்னைக்கு விஜய் விசிகாவை கிளம்ப சொல்லிட்டார், போக சொல்லிட்டார், வெளியே போங்கையான்ட்டார். இதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியது ஜான் ஆரோக்கியசாமி தான். திருமா வண்டி 2 பேரும் கிளம்பையா, போண்டா, கூட்டணி வேண்டாம், ஒன்று வேண்டாம், போ, நாங்கள் டெல்லியில் பார்த்துட்டோம், கண்டிப்பா ஆட்சி கவுராது. ஆனால் தாவேகாவுக்கு பாஜகவோட இணக்கம் இருக்கா? நல்ல இணக்கம் இருக்கு. பாஜகவோடு பாஜக இந்த ஆட்சியை கவிழ்க்காது. பாஜக இந்த ஆட்சியை திமுகவே பாஜகவோட இணக்கமா இருந்ததுதான் எந்த ஊழலும் வராமல் பார்த்து கொண்டது. மறைமுக ஒரு இணக்கம் தன்னை காப்பாற்றி கேட்டால் பாஜக தொடர்பில் என்றும் திமுக அப்படித்தான் சொல்லும், அதிமுக அப்படித்தான் சொல்லும், தாவேக அப்படித்தான் சொல்லும். மறைமுக கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுக என்ன ஃபார்முலா பண்ணிச்சோ அதே ஃபார்முலா தாவேக பண்ணுது. பாஜகவை எதிர்ப்போம், ஆனால் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவோடு ரகசிய கூட்டணி வைப்போம். திமுக என்ன இந்த முஸ்லீம் கிறிஸ்துவ மக்களை ஏமாத்திச்சோ, தலித் மக்களை ஏமாத்திச்சோ அதே ஃபார்முலா தான் யாரு? தாவேகா. ஆனால் மீண்டும் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் மக்கள் திமுக பக்கம் திரும்பவே மாட்டார்கள். திரும்பாமல் தாவேகா தக்க வைத்துக் கொள்ளும். இப்போ வந்து விசிகா வெளியில போக போகுது, பாமக உள்ள வரப்போகுதா? ஆமா, விசிகா விரும்பினால் நீங்க வெளியே போயிடலாம், நீங்க கட்டாயமா இருக்க வேண்டிய. திரும்ப அவர்கள் தான் புடிவாதமா இருக்காங்க. திருமாவுக்கு வெளியே போய் சொல்லிட்டாங்க. திரும்ப இல்ல, அவங்க போன் சொல்லிட்டு இவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன காரணம்? வேற அமைச்சரா இருக்காங்கல்ல, அமைச்சர் பதவி கிடைக்குமா வெளியில் போனா? இத விஜய் வெளியே போய் சொல்றாரு. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி தான் இல்லை அவசரப்படாதீங்க, அவங்க இருக்கட்டும். இப்படி ஜான் ஆரோக்கியசாமி தான் திருமா அரசியலை, வன்னி அரசு அமைச்சரை காப்பாற்றுகிறவரே ஜான் ஆரோக்கியசாமி தான். விஜய் வெளியில் போங்கய்யா. ஏன்னா இந்த விசிகாவை ஆதவ் அர்ஜுனா மூலம்தான் விஜய் கட்டுப்படுத்தினார். ஆதவ் அர்ஜுனா இவர்களை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. காலையில் அறிவாலயம் போகிறாங்க, சாயங்காலம் பனையூர் வர்றாங்க, மத்தியானம் அறிவாலயம் போகிறாங்க, இரவில் பனையூர் வராங்க. இவர்கள் திமுக தொடர்பை விட்டுவிட விரும்பவில்லை. அதனால் இவர்களுடைய நட்பை நான் விட்டு விடுகிறேன். யார் சொன்னது? ஆதவ். நீங்க டீல் பண்ணிக்க, எனக்கு இந்த நட்பே வேண்டாம். ஏன்னா நான் சொல்லுகிறபடி அவர்கள் கேட்பதில்லை. நீங்க சொல்றதை நான் அவர்கிட்ட சொல்றேன். யார் சொல்றத? விஜய் சொல்றத நான் ஆதவ திருமாட்ட சொல்றேன். திருமா அதை கேட்கல. அப்போ நான் இதை கோஆர்டினேட் பண்ண முடியாது, இணைக்க முடியாது. நீங்க வேற ஆளை வச்சு இணைச்சிக்கணும். அப்போ இதுல இருந்து யார் வெளியேறிட்டா? வெளியேறிட்டா. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் திருமாவையும் வன்னி அரசையும் காப்பாற்றுகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்களே திருமாவர்கள் கூடிய சீக்கிரம் வந்து கூட்டணி அமைய போகுது, அது பேரு கூட ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரில ஒரு பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் பந்தியிலே உட்காராதுங்க, இலை ஓட்டையா இருக்குங்க, எந்திரிச்சு போயா வெளியே பந்தியை விட்டு. இல்லை, இலை ஓட்டையா இருக்கு, இலைய ஓட்ட நாங்க பார்த்துக்கிறோம். இதுதான் கதை. அவர் திமுக விசுவாசியா தான் பார்க்குறாரு திருமாவை. யாரு? விஜய். அவர் தாவேக விசுவாசியா இல்லை திருமா. அது விஜய் திருமா விஷயத்தில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை. இவர்கள் கிளம்பினா பாமக உள்ள வந்து தயாராக இருக்கு பாமக. சீமான் அவர்களை வந்து விமர்சனம் பண்றதுனால இப்போ 2 யூடியூபர்களை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் ஒரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையே வந்து அந்த கொஸ்டினை வச்சிருக்கிறதுனால தான் போனா அப்போ வந்து நாம் தமிழரை ஒரு ஓரவஞ்சமா பாக்குதா யாரு? காவல்துறை. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு வாட்டி வழக்கு வந்து நாம் தமிழர் சார்பா கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பெருசா பொருட்படுத்த கிடையாது. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொன்னதுனால கொஸ்டின் இப்ப எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனா. சீமான் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. அவர் கொள்கை கோட்பாடே கிடையாது. அதிமுகவை ஆதரிச்சார், இப்போ திமுக பணம் கொடுக்கும், திமுகவை ஆதரிக்கிறாரு. இதை சமூக வலைதளங்கள் விமர்சனம் பண்ணத்தானே செய்வோம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்லவே சீமான். விஜயலட்சுமி வழக்கில் வடசர்வாக்கம் காவல் நிலையத்தில் போய் சரண்டரானவர் தானே சீமான்.
ஒரு கட்சி தலைவன் தன்னுடைய முன்னாள் மனைவி அந்த பெண்ணையே சரியாக கையாளாமல் பொதுவெளியில் வழக்கு தொடுக்கிற அளவு, காவல் நிலையத்துக்கு போகிற அளவுக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு அந்த வழக்கு தமிழ்நாடு முழுக்க சந்தி சிரிச்சுது. திமுகவிடம் சரண்டரான பிறகுதான் திமுக அந்த வழக்கில் ஆஜராகாமல், அரசு தரப்பு ஆஜராகாமல் சமரசம் செஞ்சுக்கங்க விஜயலட்சுமியோடுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அதை முடிச்சு கொண்டு விஜயலட்சுமிக்கு வாதாட வேண்டியது அரசு வழக்கறிஞர் வாதாடவே இல்லை. யாருக்கு ஆதரவா? சீமானுக்கு ஆதரவா. அப்போ அவரு திமுக தான் சீமானை இயக்குகிறது, சீமான் திமுகவுக்காக இயங்குகிறார். விஜய் எதிர்ப்பதற்கு அவருக்கும் சாட்டைக்கும் பல கோடிகள் கொட்டி கொடுக்கப்படுகிறது. இதை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. விஜயலட்சுமி வழக்கு சமரசமாக போய்க்க, மாநில அரசு ஆஜராகவே இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? திமுக எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு எடுபிடி அடியாள், அரசியல் அடியாள் தான் சீமான். இல்ல இப்போ வந்து அவங்க மேல கொடுத்த வழக்கு, போலீஸ்கிட்ட கொடுத்த வழக்கு ஏன் போலீஸ் எடுக்க கிடையாது? இப்போ வந்து உயர்நீதிமன்றம் சொன்னதுக்காண்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லைம்மா, அதாவது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யார் வழக்கு தொடுக்கிறாங்களோ அவர்கள் வழக்கை அது பரிசீலிக்கும். அந்த வகையில் அந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கு. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.